Hi friends, நான் தான் உங்கள் சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, Facebook பேஜில் வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு Facebook பேஜில் அப்லோட் பண்ணுறதுக்கு வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னடா இதுக்குன்னு தனியாக என்ன எடிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோவை அப்படியே ஃபேஸ்புக்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் அப்போ பிரச்சனை வரும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இப்போ மானிட்டேஷன் அப்போ பிரச்சனை வராமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பில் இருக்கிறதும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதும் ரெண்டும் ஒரே இது தானே, அதில் இருக்கிற வீடியோ போடலாமா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா போடக்கூடாது. ஏன்னா யூடியூப்ன்றது வேறு பிளாட்ஃபார்மு, ஃபேஸ்புக்குன்றது அது ஒரு வேறு பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இந்த ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப அது வந்து எப்படி சொல்கிறது, ரீயூஸர் கண்டென்ட்டில் இல்லை ரீயூஸர் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து மானிட்டேஷன் அப்போ பிரச்சனை வரும். இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வேறு மற்றவங்களோட வீடியோவே எடுத்து நம்ம போட்டால் கூட ரீயூஸர் கண்டென்ட் வருது. அதேமாரி ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் மற்றவங்களோட வீடியோ எடுத்து போட்டாலும் உங்களுக்கு அதுலேயும் வந்து மானிட்டேஷன் வந்து பிரச்சனை வரும். சரிங்களா? அதேமாரி உங்களோட ஓன் வீடியோவே நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோவை அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணுறத தவிர்த்துருங்க. சரிங்களா? அதை அப்லோட் பண்ணாமல் ஏதோ ஒரு சில சின்ன விஷயம் வச்சு மாடிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்ட வீடியோவை நம்ம எடுத்து அதை நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறது, அதுக்கு நம்ம எப்படி மேக் பண்ணுறது, வீடியோவை ஃபஸ்ட்டு எப்படி அதை எடிட் பண்ணி அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. என்ன சாஃப்ட்வேரோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து ஃபிலிம்ரோ யூஸ் பண்ணுறேன். ஃபிலிம்ரோ வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டோடனே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட ட்ராப் வந்துச்சு. இதில் வந்து கிளிக் பண்ணி என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோவை இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ இது. ஓகேங்களா? அந்த வீடியோவை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்த வீடியோ, யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ, அதை வந்து இப்போ நான் ஃபேஸ்புக்கை எப்படி அப்லோட் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அப்லோட் பண்ணிவிட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்து டைம் லைனில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அதை எக்ஸிட் கொடுத்துட்டோன்னே இந்த மாதிரி வந்து வியூவில் காமிக்கும். ஓகேங்களா? இது வந்து யூடியூப்பில் போட்ட வீடியோ. ஓகேங்களா? இதில் வந்து ஃபுல்லுன்றதை வச்சுட்டு மேலே இருக்க ஐக்கனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐக்கானில் சேஞ்ச் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அக்செப்ட் ரொட்டேட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 16.9 அப்படின்னு இருக்குல்ல விண்டோ ஸ்க்ரீன், இதில் இருக்கிறது தான் அந்த இது எல்லாமே. அந்த 16 வந்து இது வந்து யூடியூப். ஓகேங்களா? யூடியூப்பில் போட வீடியோ. கீழே இருக்கிறது வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக இது பண்ணுற வீடியோ. இது வந்து டைப்பு, இது ஸ்டாண்டர்டு, இது சினிமாட்டிக். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பற்றி சொல்லலாம். பட் நம்ம இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இது வந்து போஸ்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் வீடியோவை இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறதுக்கு அதே இதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் தான் பண்ண போகிறோம். அதனால் 4.53 இருக்குல்ல, அதை வந்து ஸ்டாண்டர்ட், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெசல்யூஷனில் வந்து HD அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் வந்து இவ்வளோ தான் நம்ம எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல் HD மட்டும், பட் ஸ்டாண்டர்ட் 4:3 அதை மட்டும் கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட்டில் வந்து 25 கொடுங்க. அதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஃப்ரேம் ரேட். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். கீழே நமக்கு அதான் வீடியோ, மேலே ஒரு எம்டி பாக்ஸு, கீழே வந்து எம்டியாக வந்துருக்குங்களா. இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை பெல் ஐக்கானை சொல்லி நமக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு சில இதில் வந்து டைட்டிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைட்டில் ஆட் பண்ணுறோமாங்க. இல்லை டைட்டில் அப்படின்றத எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குல்ல எம்டியா, அதில் வந்து நான் இப்போ டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். நான் இப்போ என்ன வீடியோ கண்டென்ட் போட்டிருக்கணும் அந்த வீடியோக்கான டைட்டில் வந்து நான் மேலே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் வச்சுங்க. கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டான வீடியோக்கான டைட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன கண்டென்ட் போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கான டைட்டில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வாட்ஸ்அப் பேன் பற்றின இது தான் இது நான் போட்ட வீடியோ. இப்போ வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்ன்னு போட்டு 2023 சொல்லி நான் போடுறேன். சரிங்களா? அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா டைட்டில். சரிங்களா? இப்போ நான் இதை போடுறது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் 2023 அப்படின்றது வந்து டைப் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ டைப் பண்ணிட்டேன். பட் டைட்டில் உங்களுக்கு நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்களோ அந்த கண்டென்ட் டைட்டில் போட்டோடனே உங்களுக்கு இதில் வந்து கலரில் வந்து என்ன இது வேணால் கொடுத்துக்கலாம். இல்லை இதில் எந்த வேரியேஷனுமோ கொடுத்துட்டு கீழே ஸ்கொயல் பண்ணிட்டு கரெக்டான சென்டர் இதுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சென்டரில் வந்துச்சு வீடியோ, மேலே வந்து டைட்டில், வீடியோக்கான டைட்டில் அது. சரிங்களா? அடுத்து கீழே இருக்க எம்டி பாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் இருக்கிறது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதிலே சைடில் பார்த்துட்டீங்கன்னா அந்த சப்டைட்டில்ஸ்னு ஒன்று காமிக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறேன்.
அந்த இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி கீழே காமிக்கும் பாருங்கள். இது மாதிரி சப்டைட்டில் அதை வந்து எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இது டைம்லைனில் கொடுத்துட்டு கீழே அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே இது பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, லெஸ் பண்ணி அந்த இதுக்குள்ளே வர மாதிரி வந்து போட்டுட்டு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம இதோட சப்டைட்டில் கொடுக்குறது. சப்டைட்டில் என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட்டில் இருக்க என்ன விஷயமோ அதை வந்து கீழே கொடுக்குது, மேலே கொடுக்குது டைட்டிலே. அந்த கண்டென்ட் நீங்கள் டைட்டில் கொடுத்தது கீழே வந்து இதில் வந்து உங்களுக்கான அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோவில் நான் போட்டுருக்குது இந்த யூடியூப் வாட்ஸ்அப் பற்றியோ இல்லை யூடியூப் பற்றியோ அப்படின்றத நம்ம தான் இது பண்ணிக்கணும். சரிங்களா, கலர் நிறைய இருக்குது, உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை போட்டுங்க. பட் பர்டிகுலராக நான் வந்து மேலே டைட்டில் கீழே வந்து சப்டைட்டில் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டேன். நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மேலே நம்மளுக்கு காமிக்கும், கீழே வந்து இந்த இது காமிக்கும். உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ இதை வந்து கிளிக் பண்ணி அதை இழுத்துக்குங்க. சரிங்களா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு மவுஸால் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு கீழே ரெயின் பண்ணிங்க அப்படின்னா டைம்லைனில் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வந்துடும். சரிங்களா, வந்தோடனே இப்போ நான் வீடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதோட போதும், கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி கட்டுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கட் ஆகிடும். சரிங்களா, கட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா மேலே டைட்டில் கீழே சப்டைட்டில்லாம் போட்டு வீடியோ கண்டென்ட் வந்து சென்டரில் ஓடும். இப்போ அதை அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். சரிங்களா, எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க வீடியோ நேம் வந்து என்ன நேமோ அந்த நேம் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ரெசல்யூஷன் அதில் வந்து என்கோடரில் வந்து மினிமம் HD26 தான் இருக்கும். ஓகேங்களா, அதை கொடுத்துருங்க. ரெசல்யூஷன் வந்து இதுதான், இது என்ன ரெசல்யூஷனாக 4K வரைக்கும் கொடுக்குறது. ஆனால் அதில் ஸ்டாண்டர்டாக இருந்தது இதுதான், அதுவே போதும். ஓகேங்களா, அதுதான் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ஃப்ரேம் ரேட் வந்து நம்ம வேணுன்றதை எவ்வளோ கொடுத்துக்கலாம். பிட் ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வீடியோவோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, மினிமம் பிட் ரேட் வந்து அதிலே ஸ்டாண்டர்டாக வந்தது, அதனால் அப்படியே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோக்கான ரெசல்யூஷன். அடுத்தது ஆடியோ வந்து பிட் வந்து 320p கொடுத்துங்க. ஓகேங்களா, 300 கேப்ஸ்லேயே கொடுத்துங்க. சிம்பிள் ரேட்லும் ஸ்டாண்டர்டில் இருக்கட்டும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றதில் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து வீடியோ வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆனது. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி அப்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணது. சரிங்களா, இது ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டது. இப்போ வந்து இது ஃபேஸ்புக்கில் போடுறதுக்காக ரெடி பண்ண வீடியோ இல்லை இந்த மாதிரி வந்துச்சுங்களா. இப்போ இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணிவிடுவோம். மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ வீடியோ மேக் பண்ணிச்சு. மேக் பண்ண வீடியோவை நம்ம எப்படி ப்ரொஃபஷனல் மோடாக அப்லோட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா, நெட்டு கனெக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நெட்டு கனெக்ட் பண்ணிட்டோன்னே கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதில் வந்து கூகுள்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க. சரிங்களா, கூகுள்னு சர்ச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டுடியோன்றதை போட்டுங்க. ஏன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேஸ்புக்கும் கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருக்கும். அது வந்து இது வரும் ஃபஸ்ட்டு சைட்டே அதுதான். அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட என்ன ஃபேஸ்புக்கோட ஐடியோ அதை வந்து லாகின் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சதில் எனக்கு வந்து இதாகிடுச்சு. நீங்கள் லாகின் இல்லைன்னா அதை லாகின் பண்ணிங்க. சரிங்களா, லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள். இதில் வந்து கண்டென்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கண்டென்ட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, கண்டென்ட் என்னென்னா நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா அந்த வீடியோவோட இது எல்லாமே இதில் விஷுவல் ஆகும். சரிங்களா, பப்ளிஷ் ஆனது, நீங்கள் ஷெட்யூல் டைமில் கொடுத்தது, இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணி கொடுத்த டிராஃப்ட்டு, எக்ஸ்பைரியர்டு அந்த மாதிரி இது எல்லாமே இருக்குது பாருங்கள். மேலே காமிக்க பாருங்கள். இது வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ. சரிங்களா, அப்லோட் பண்ண வீடியோ இது எல்லாமே வந்து இது பண்ணியாச்சு. இதில் கிரியேட் போஸ்ட்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, அதுக்காக அந்த கிரியேட் போஸ்ட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். சரிங்களா, நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இதில் மொபைலும் யூடியூப் அந்த சிஸ்டம் அது ரெண்டுமே டிஸ்பிளே ஆகுது. இதில் வந்து ஆட் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ அப்லோட் பண்ண போகிறனால அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப் அப்படின்றதுக்குல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து அப்லோட் கொடுங்க. ஓகேங்களா, அப்லோடு கொடுத்த உடனே என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில். இப்போ நம்ம அப்லோடு கொடுத்துருக்கேன். அப்லோடு கொடுத்தோடனே இந்தமாரி வந்து அப்லோட் ஆகுது. இதில் கீழே அப்படியே வந்து பாருங்கள். சரிங்களா, போஸ்ட் டீட்டெயில் கீழே இருக்குது பாருங்கள், வீடியோட டைட்டில். சரிங்களா, யூடியூப் சேனல் நம்ம அப்லோட் பண்ணும்போது எப்படி வருமோ அதேமாரி தான் ஃபேஸ்புக்கிலும். சரிங்களா, வீடியோக்கான டைட்டில் ஃபஸ்ட்டு என்ன டைட்டிலோ நீங்கள் போட்டிருக்க வீடியோக்கான டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்ன நீங்கள் கொடுக்கணுன்றத இது பண்ணணும். நம்ம யூடியூப்பில் பொதுவாக நம்ம எப்படி யூடியூப்பில் கொடுப்போம் அதுமாரியே அதேமாரி டைட்டிலு டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே பண்ணலாம். இது அதுக்காக தான் இது. ஓகேங்களா, ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான இது. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான இதை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணிங்க. சரிங்களா, டைப் பண்ணிவிட்டு ஹேஷ்டேக் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நான் ஒரு சில இது ட்ரிக்ஸை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எப்படி நான் வந்து ஹேஷ்டேக் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்டு டிப்ஸ்ன்னு சொல்லி போட்டேன்.
கீழே வந்து இது பண்ணிவிட்டு ஹேஷ்டேக் கொடுக்குறேன். ஹேஷ்டேக் கொடுத்து ரீல்ஸ்னால் ரீல்ஸ் இல்லை என்ன வீடியோஸோ அந்த வீடியோ ரிலேட்டட் வீடியோ எது வேணும்னோ அந்த ரீல்ஸ் இதுன்னு போட்டோன்னா வரும். இல்லை எஃப்பி அப்படின்றது போட்டோன்னாலும் ஃபேஸ்புக் அந்த மாதிரி நாங்கள் ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போதே மோஸ்ட்டாக வரும். இப்போ நான் ஃபேஸ்புக் கொடுத்துட்டேன். இது ஏதோ ஒரு சில இது நான் இப்போ டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்குவாங்க பாருங்கள். இப்போ நான் வந்தவொடனே இதுமாரி ஆகும். நீங்கள் இது போஸ்ட்டாக நெட்டு ஸ்லோவாக ஒர்க் ஆகிச்சு போடுவோம், அதனால தான் வரல. பட் ஆனால் மற்ற இது நீங்கள் எஃப்இ அப்படின்னு போட்டிங்கன்னா ஹேஷ்டேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்இ போட்டிங்கன்னா எஃப்இயோட ரீல்ஸ் ரிலேட்டடில் இருக்க டேக் ஃபுல்லாக காமிக்கும். இதேமாரி வந்து டேக் ஆட் பண்ணிக்கலாம். டேக்னால் அந்த இதோட இது வந்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது தனியாக ஆட் பண்ணுறது அந்த வந்து நம்ம தம்மைல் என்ன தம்மைலோ அதில் சூஸ் பண்ணுறது ஓகேங்களா. வீடியோக்குள்ளே இருக்குது சூஸ் ஃப்ரேம்னால் நம்ம அந்த அந்த சூஸ் ஃப்ரேம் கொடுத்து அந்த வீடியோக்குள்ளே இருக்கிறது வந்து எதுவோ நமக்கு அது எது மட்டும் பர்டிகுலராக வேணுமோ அந்த டைம்லைனில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. வீடியோக்குள்ளே போய்ட்டு செட் பண்ணுற தம்லைன் இது வந்து நமக்கு இப்போ எந்த இது வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணலாம். அடுத்தது அப்லோட் இமேஜ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தம்மைல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த அப்லோடு தம்மைல் கொடுத்து இமேஜ் கொடுத்து உங்களுக்கு என்னோட தம்மைலோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஆட் ஆகிடும். சரிங்களா. ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணுமோ அதேமாரி தான். இப்போ தம்மைல் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தான் கொடுக்கணும். சரிங்களா. இது எல்லாத்தையும் வந்து பண்ணியாச்சு. இந்த ஷீமோர் கொடுங்க. ஷீமோர் கொடுத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் என்ன டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணனே கீழே வந்திருக்கும். இது என்ன டேக்னா நம்ம யூடியூப்லாம் சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணால் ஒரு ரிலேட்டட் அந்த மாதிரி இதில் வந்து டேக் ஆட் பண்ணுறது. சரிங்களா. நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலேட்டடில் வர்றதுக்காக கொடுக்குற டேக் இது. அது வந்து ஹேஷ்டேக் வந்து நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது. டேக்ன்றது வந்து நம்ம வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் இது பண்ணுறது இல்லை வாட்ஸ்அப் ஃபாலோஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ரிலேட்டடில் வந்து டேக் வந்து ஆட் பண்ணுறது. சர்ச்சிங் லிஸ்ட்டில் வர்றதுக்காக கொடுக்குறது வந்து இந்த டேக். இதை கொடுத்துட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா. அதை நம்ம கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுக்கணும். நீங்கள் அதில் டைப் பண்ண உடனே காமிக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். அதுமாரி ஷோ ஆகுதில்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளூ கலரில் ஷோ ஆகி கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் இதுமாரி ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேக் ஆட் ஆகிக்குன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ப்ளூ கலரில் வருது பாருங்கள். அந்தமாரி ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு அது வந்ததுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டேக்காக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் அதை அப்படியே கொடுத்தீங்கன்னா அப்படின்னா வராது அதில் ஓகேங்களா. இதுமாரி ப்ளூ கலரில் வரது வந்தோடனே அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அது ஒரு டேக்காக ஆகிட்டு அடுத்த இதுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் டேக்கை வந்து ஆட் பண்ணுறது. சரிங்களா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி அந்த கம்ப்ரெக்ஷன் வந்து அப்படின்னா வீடியோ ஆக்டிவேஷன் இது மோஸ்ட்டாக நம்ம ஒரு சில இதுக்கு அந்த எஃபர்ட்டுக்காக கொடுக்குறது ஓகேங்களா. அந்த அட்வான்ஸாக கொடுத்து அந்த கிராப் பண்ணுறது ஸ்மார்ட் கிராஃபிங்கே அந்த ஸ்மார்ட் ப்ரீவியூ அந்த மாதிரி இதில் வந்து எஃபர்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இதை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அடுத்து இது கொடுங்க. அடுத்தது கொடுத்தீங்கன்னா இல்லை ஷோ ஸ்பீடு டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இது பண்ணிங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அலோ அதர் பேஜ் போஸ்டர்ஸு ஆடு பிளேலிஸ்ட்டு ட்ராக்கிங்கு ஏன்னா நம்ம பிளேலிஸ்ட்லாம் இருந்தால் அதில் பண்ணிக்கலாங்களா. பேஜோட போஸ்ட் இருந்தால் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடு பிளேலிஸ்ட் இருந்தாலும் அந்த பிளேலிஸ்ட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். ட்ராக்கிங்னா ட்ராக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மற்றபடி நம்ம இது தான் ஓகேங்களா. ரேஸ் மணி இது எல்லாமே மோஸ்ட்டாக வேணும்னா அதை நீங்கள் அலோவ் பண்ணிங்க. வேணாம் அப்படின்னா அப்படியே ஷேர் கொடுத்துருங்க ஓகேங்களா. அது எனக்கு வேணும் அப்படின்னா அதை கொடுங்க. ஷேர் அப்படியே கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். சரிங்களா. வீடியோ வந்து இப்படி தான் வந்து அப்லோட் பண்ணுறது. அப்லோட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆகிடும். சரிங்களா. பப்ளிஷ் ஆனோடனே உங்களுக்கு கண்டென்ட் ரிலேட்டடில் வந்து காமிக்கும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து காமிக்கும். இப்போ நம்ம மொபைல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மொபைலில் தள்ளிகிட்டே இருக்கும்போது அந்த நார்மல் இதில் தான் வரும். அந்த ஃபுல் டிஸ்பிளேயில் திருப்பி பார்க்க மாட்டோம் யாருமே. மோஸ்ட்டாக அப்படியே சென்டரில் இருக்கிறது அப்படியே ஓடும். அந்த மாதிரி வந்து ஓடும் போது இந்த வீடியோலாம் இப்படி தான் வந்து நம்ம ஷோ ஆகும். நான் இப்போ நம்ம பார்க்கும் போது நம்ம ஃபுல் வியூவில் வச்சு கூட நான் காமிக்கிறேன். ஃபுல் வியூவில் வச்சு காமிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா. இப்போ ஃபுல் வியூவில் ஓடுது இது. நம்ம மொபைலில் இந்த மாதிரி ஃபுல் வியூவில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஷோ ஆகும். மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த மாதிரி நார்மலாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வீடியோ தள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ அப்படியே ஓடின்னு இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே டைட்டில் கீழே வந்து அந்த சப்டைட்டில் கொடுத்தது. சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து வீடியோலாம் ஷோ ஆகும். இதன் மூலயமா வந்து லைக்கு கமெண்ட் எல்லாம் ஷேர் எல்லாமே பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்றது கீழே நம்ம காமிக்கும். சரிங்களா. இப்படி தான் வந்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறது. கண்டென்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபுல்லாகவே கண்டென்ட்டில் வந்து காமிக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.